தேவன் ஒரு விஷயத்தை அவருடைய லெவல்ல பேசுறாரு, ஆனால் நாமோ நம்முடைய லெவல்ல புரிஞ்சுக்கிறோம். The connection between you and the Holy Spirit is the secret of success. அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. Comforter. மேகம் அப்படியே ஹீட் இறக்குற மாதிரி ஆவியானவர் உங்க ஹீட் இறக்கிடுவாராம். அந்த ஆவியானவர் உங்க கூட இருந்து உங்களை கம்ஃபர்ட் பண்ணுவாராம். எப்படி கம்ஃபர்ட் பண்ணுவார்னா, உங்களை சுத்தி ஒரு ஹெவன்லி அட்மாஸ்பியரை அவர் ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாராம். The second important point is comforting. நீங்க ஹோலி ஸ்பிரிட்டோட இருந்துகிட்டே இருந்தீங்கன்னா என்ன நடக்கும்? நீங்க கம்ஃபர்ட்டாவே இருப்பீங்க. ஆவியானவர் சரியான பிறகு உங்களை நிரப்புறவர் இல்ல, உங்களை சரியாக்குறதுக்காக உங்க கூட இருக்கிறவர். ரட்சிப்பின் முக்கியத்துவத்தை குறித்து நான் பேசுவதற்கு கருத்தாயிருக்கையில் ஆவியானுடைய வழிநடத்துதலினாலே நான் இந்த வார செய்தியை த ரோல் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் இன் கிறிஸ்டியன்ஸ் லைஃப் என்கிற தலைப்பிலே உங்களோட பேச நான் விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானுடைய பங்கு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே, ஆவியானவருடைய பங்கு கிருபையின் வாழ்க்கையிலே, ஆவியானவருடைய பங்கு உங்கள் ஆசீர்வாதத்தில், ஆவியானவருடைய பங்கு திருத்துவத்தில் அதிகம் கவனிக்கப்படாத மூன்றாவது நபராக இருக்கிற ஒரே மெய் தேவனின் மூன்றாவது பிரசன்னமாக இருக்கிற ஆவியானவரை குறித்து இந்த நாளில் பேச விரும்புகிறேன். ஒரு 9 பாயிண்ட்ஸ், இன்றைக்கி 9ஆம் மாதனால 9 பாயிண்ட் உங்கள்கிட்ட பேசலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் வீட்டுக்கு போன மாதிரி தான்றீங்களா? ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஆமென். 9 பாயிண்ட் கேட்பதற்கு ஆமென் சொல்லுவோம். ஸோ கர்த்தர் நல்லவர். ஸோ கிரேஸ், த லைஃப் அண்டர் கிரேஸ் வந்து the role of Holy Spirit in Christian life. Amen, hallelujah. அதிகமாக கிருபைக்குள் இருக்கிறவர்களால் இக்னோர் பண்ணப்படுகிற ஒரு விஷயம் ஆவியானவருடைய பிரசன்னம், ஆவியானவருடைய வழிநடத்துதல், ஆவியானவருடைய மகிமை, ஆவியானவருடைய கிரியை, ஆவியானவருடைய செயல்பாடுகள், ஆவியானவருடைய ஆசீர்வாதங்கள், இவைகள் அதிகமாக பெந்தேகோஸ்தே நபர்களால் ஒதுக்கப்படவில்லை. கிருபையின் கீழ் இருக்கிறவர்களால் அதிகம் அது மறக்கப்படுகிறது. ஆமென் சொல்லுவோம். ஆனால் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஆவியானுடைய பங்கு சிலுவையிலே தேவன் முடித்ததற்கு பிற்பாடு அதிகமாக இருக்கிறது. இன்னும் சிம்பிளாக சொன்னால், கிறிஸ்து முடித்தார் என்றால் ஆவியானவர் தான் அதை நமக்கு கொடுத்தார். ஸோ கிரைஸ்ட் ஹஸ் ஃபினிஷ்டு ஆன் கிராஸ். ஹோலி ஸ்பிரிட் அவர் தான் அதை நமக்கு எடுத்துக்கொண்டு வருகிற தேவனாக இருக்கிறார். ஸோ அன்புக்குரியவர்களே, ஆவியானவருடைய பிரசன்னம், ஆவியானவருடைய தயவு, ஆவியானவருடைய நடத்துதல், இவைகளை நீங்கள் உணராத பட்சத்திலே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அதிகமாக கிருபையின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வது என்பது இயலாததாய் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஸோ ஆகவே இந்த ஆவியானவரோடு இணைக்கப்பட்ட வாழ்க்கை என்பது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். நிறையா தேவனுடைய பிரசன்னத்தை நாம் உணர முடியாத சபைகள் என்றால் ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காத சபைகள். அதர் தென் பெண்டிகாசல் மினிஸ்ட்ரிஸ், அல்லது எப்படி சொல்லலாம்னா ஆவியானவரை குறித்து
ஆனால் ஆவியானவருடைய வேலை பார்த்தீங்கன்னா எல்லா இடங்கள்லையுமே இருக்குது, அதில் எந்த மாற்றமே கிடையாது. அவர் சர்வ வியாபி, சர்வ வியாபி, எல்லா இடத்துலையும் அவர் இருக்கிறவராக இருக்கிறார். ஸோ அதனால தான் ஒருத்தர் கேட்டார், அப்போ அவர் நரகத்தில் அவர் இருக்கிறாரா? நரகத்திலும் அவர் இருந்தால்தான் அவர் சர்வ வியாபி. நரகத்தில் அவர் இல்லைன்னா சர்வ வியாபின்னு சொல்ல முடியாது. சர்வ வியாபி இல்லை அப்படின்னா அவர் கடவுள் கிடையாது. கடவுள்னா எல்லா இடத்துலையும் இருக்கணும், எல்லா இடத்துலையும் இல்லைன்னா அவர் கடவுள் கிடையாது. எல்லா இடத்துலையும் இருக்கிறாருன்னா நரகத்தில் இருக்கிறாரா அப்படின்றது தான் கேள்வி. ஸோ இப்போ தான் நரகம்ன்றது எப்படி இருக்கும் அப்படின்னு அடுத்த கொஸ்டின் வருது. நரகத்தில் அவர் இருக்கிறாரா அப்படின்னா என்கிட்ட கேட்டால் நரகத்தில் அவர் இருக்கிறார். அப்போ நரகம் அவர் இருக்கிறது தான் அவனுக்கு நரகமே. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் புரிஞ்சுக்காங்க. சில நேரங்களில் சிலர் இருப்பது தான், ஆமாம், த லவ் வில் பி த ஃபயர். அங்கே அக்னி என்பது அவருடைய அன்பு தான். ஆமாம், நரகத்தில் அக்னி அவியாதுன்னு இருக்குல்ல, அவியாத அக்னி எது? உன்னத பாட்டு சொல்லுகிறது, நேசம் அக்னி. அப்போ யூதாசை கொடுமைப்படுத்தினது எது? இயேசு கிறிஸ்துவின் நேசம். கையை தட்டுங்க. காட்டி கொடுத்த பிறகு யூதாசை கதற வைத்தது எது? இயேசுவின் நேசம். பேதுருவுக்கு கன்சோலிங்காக இருந்த அதே நேசம் யூதாஸுக்கு டார்ச்சராக இருந்துச்சு. ஆமாம், நரகத்திலையும் ஒரு அன்பாக தான் இருப்பார், ஆனால் அந்த அன்பு தான் டார்ச்சரு. ஆமேன். ஸோ நரகம்ன்றது நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், அங்கனக்குள்ளே ஒரு சட்டியை போட்டு வறுத்துக்கிட்டு இருப்பாங்க. சரி, ஏதோ சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங். ஸோ நரகம் எப்படி இருக்குன்னு நம்ம அதிகம் படிக்க வேணாம், ஏன்னா நம்ம அங்கே போகிறது. அந்த வாட்ஸ்அப்பில் அந்த டீச்சர் இந்த யோனா வயிற்றில் இது மீன் வயிற்றில் யோனா இந்த ஸ்டூடெண்ட் சொன்னோன்னா அந்த டீச்சர் அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் நடக்காது, அது எப்படியா மீன் வயிற்றில் போய் யோனா மனுஷன் இருப்பான், யார் அவனுக்கு சொன்னதுன்னு அவன் சொல்லியிருக்கான், அங்கிள் ஜோனா அப்படின்ட்டுருக்கான். யோனா எங்கே இருக்கிறாரு? அதெல்லாம் பாசிபிலிட்டியே கிடையாது. மனுஷன் போய் மீன் வயிற்றில் 3 நாள் சாகாமல் இருக்க வாய்ப்பே இல்லை, அப்படி ஒரு மீனே இல்லைன்னு இருக்கு. இந்த நான் ஜுவாலஜி ஸ்டூடெண்ட்டுன்றுச்சு உடனே. சரி, அப்போ உங்களுக்கு தெரிலன்னா விட்டுருங்க, எனக்குன்னு தெரில, நான் பரலோகத்துக்கு போகும்போது நான் நாள் கேட்டு சொல்கிறேன், அங்கே யோனா இருப்பார் அப்படின்னு. நான் இந்த அம்மா சொல்ல வச்சு பரலோகத்தில் யோனா இல்லைன்னா என்ன செய்வேன், நரகத்தில் இருந்தால் என்ன செய்வேன், அப்போ நீங்கள் போகும்போது கேட்டுக்காங்கன்ட்டான். அந்த மாதிரி ஸோ தேவன் சர்வவியாபி, பரிசுத்த ஆவியானவர் எல்லா இடங்களிலும் இருக்கிறார். இப்பொழுது நீங்கள் இருக்கிற இந்த ஸ்தலத்திலும் இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்மை கிறிஸ்துவனிடத்தில் வழி நடத்தினார். ஸோ ஈவன் ஆஃப்டர் த க்ரூசிஃபிக்ஷன் அவருடைய வேலைகள் தான் அதிகமாக இருக்கிறது. இயேசு முடித்தார் என்றால் ஆவியானவர் தான் கொடுத்தார். அன்லெஸ் we would not have understood what Christ had done on cross. நமக்கு என்னன்னே தெரிஞ்சிருக்கிறது. ஸோ ஆவியானவருடைய வேலை, the greatest promise after crucifixion அப்படின்னு எடுத்திங்கன்னா, ஒரு லிஸ்ட் எடுத்திங்கன்னா, ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ப்ராமிஸ் ஹெவனை, அந்த லைஃப் ஆஃப் ஹெவனு, அடுத்து ஹோலி ஸ்பிரிட்டு, இப்படி பல முக்கியமான வாக்குத்தத்தங்கள் புதிய ஏற்பாட்டில் தான் மேலான வாக்குத்தத்தங்கள். சொன்னது போல் மேலான உடன்படிக்கையிலிருந்து வருகிற மேலான வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டது. அந்த வாக்குத்தத்தங்களில் ஒன்று, பரிசுத்த ஆவியானவரை உங்கள் மீது பொழிந்தருள பண்ணுவேன். கிறிஸ்து சிலுவையிலே முடித்த உடனே அவர் கிளம்பி போங்கன்னு சொல்லவே இல்லை. எல்லாம் காத்துருங்க, ஆவியானவர் வர வர காத்துருங்க. எதுக்கு காத்திருக்கணும்? நான் முடித்தாலும் நான் என்ன முடித்தேன்னு உனக்கு தெரியணும்னா அவர் வந்தால் தான் நடக்கும்னார். என் அன்புக்குரியவர்களே, கிறிஸ்து முடித்திருந்தாலும் அவர் என்ன முடித்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஆவியானவருடைய உதவி இல்லாமல் அவர் முடித்ததை நாம் அறிந்து கொள்ள முடியாது. ஆகவே என் அன்புக்குரியவர்களே, ஆவியானவர்
பங்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் என்ன என்பதை ஒரு சில விஷயங்கள் உங்கள்கிட்ட நான் பேச விரும்புகிறேன். கர்த்தர் நல்லவர். ஸோ ஆவியானவர் தான் கிறிஸ்து சிலுவையிலே முடித்ததை நமக்கு எடுத்து சொல்லுகிறவராய் இருக்கிறார். ஸோ என்னை பொறுத்தவரை கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டார் என்பதை விட கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்படி நம்முடைய மனதை மாற்றியதே ஆவியானவருடைய செயல்தான் என்று நான் சொல்லுகிறேன். The work of Holy Spirit is salvation அப்படின்னு நான் சொல்லுகிறேன். ஸோ ஆவியானவரை வாரும் என்று சொல்லக்கூடிய தேவையில்லாத அளவிற்கு அவர் நம்மோடு ஐக்கியமாக இருக்கிறார். இப்பொழுது நமக்கு தேவையெல்லாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய அறிவு மாத்திரமே என்பதை நான் சொல்லுகிறேன். என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னத்தை அதிகமாய் அனுபவிக்கக்கூடிய ஒரு இடத்திற்குள் வந்து விட்டீர்கள் என்றால் கீழே நான் சொல்ல போகிற எல்லா ஆசீர்வாதங்களும் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட ஆரம்பிக்கும். வனாந்தரம் வயல்வெளியாய் மாறும். கிறிஸ்து முடித்திருந்தாலும் நீங்கள் கிருபைக்கு கீழாக இருந்தாலும் ஆவியானவரோடு கூட இருக்கிற தொடர்பு தான் அந்த கிருபையின் ஆசீர்வாதங்களை நீங்கள் அனுபவிக்கும்படிக்கு உங்களுக்கு எடுத்துக் கொடுக்கிறது. அதனால தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் முடிச்சிட்டேன்பா, ஆனாலும் ஆவியானவர் வர வரைக்கும் காத்திரு, ஏன்னா அவர் தான் என்னிடத்தில் இருக்கிற விஷயங்களை நான் முடிச்சதை உங்களுக்கு எடுத்து கொடுப்பார். என் அன்புக்குரிய, நீ கிருபைக்குள் கீழாக இருந்தாலும் ஆவியானவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த பிளேஸ், the role of Holy Spirit என்னன்னா நீ உங்களுடைய ரோல் என்னன்னா ஆவியானவர் உங்களுடைய பிரசன்னத்தினோடு உங்களுக்கு இருக்கிற உறவு கிறிஸ்து முடித்ததின் ஆழங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இயேசு சிலுவையில் அறையப்பட்டார் சின்ன வயசுல இருந்தானே சொல்றோம். புரஜாரிட்ட கூட போய் கேளுங்க, இயேசு எப்படி செத்தார்னா சிலுவையில் செத்தார் சார் நாய். ஆனா அந்த சிலுவையில் என்ன இருக்குன்னு அவனுக்கு, ஆனா உங்களுக்கு கையை தட்டு. That is the work of Holy Spirit. அதுதான் ஆவியானவருடைய வேலை. ஆவியானவரோடு கூட நீங்கள் வைத்திருக்கிற தொடர்பு. ஆமென். இந்த வார்த்தையின் அர்த்தம் என்னவென்றால், ஆவியானவர் உங்களோடு வைத்திருக்கிற தொடர்பை நீங்கள் இருக்கும்படிக்கு நீங்கள் அனுமதிக்கிற அனுமதி. அதான் அதனோட அர்த்தம். நான் உங்களுக்கு புரியும்படிக்கு சொல்கிறேன். நம்முடைய லெவல்ல பேசுறேன். நாம் ஆவியானவர் வைத்திருக்கிற தொடர்பின் அளவு, கிறிஸ்து எந்த அளவிற்கு எனக்காய் முடித்திருக்கிறார், எந்த அளவிற்கு என் வாழ்க்கையிலே நான் என் வாழ்க்கையில என்னை ஆசீர்வதிப்பதற்காய் தேவன் கிரயம் செலுத்தி இருக்கிறார் என்கிற அறிவை, என்கிற மனக்கண்களை ஆவியானவர் திறந்து விடுகிறார். சோ அந்த ஆவியானவர் என்ன செய்கிறார் என்கிற அறிவை நாம் பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கும்போது, அவர் மூவ் பண்ணும்போது நீங்க அவரோட சேர்ந்து என்ன செய்ய முடியும், மூவ் பண்ண முடியும். அல்லேலூயா. இப்போ ஒருத்தர் வாங்க ஸ்டேஜுக்கு அப்படின்னு கூப்பிடும்போது ஒரு 2000 ரூபா அவர்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு ஒரு சர்ப்ரைசிங் ஒரு கிஃப்ட் ஒன்று தரணும்னு கூப்பிட்றேன். அவர் அங்கே உட்காந்துக்கிட்டா இன்னும் உட்காந்துக்கிட்டே இருந்தாருன்னா வாங்கன்றேன். என் மனதில் நல்ல நோக்கம் இருந்தாலும் அவர் ஒத்துழைக்காத வரைக்கும் நான் என்ன செய்ய முடியாது, வேலை பார்க்க முடியாது. அப்போ அவர் மேலே வரணும்னா நான் என்ன நோக்கத்தில் இருக்கிறேன்ற புரிஞ்சுக்கிட்டா என்னோடு இணைந்து நான் கொடுக்குறத அவர் வாங்கிக்குவார். So to receive blessing you must understand the moving of the Holy Spirit. அதைத்தான் நான் சொல்லுகிறேன். இருக்கியாமா? ஆமென். அதாவது ஃபேனுக்கு கீழே உட்கார கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுமா? அதாவது என்ன சொல்லுகிறேன் என்றால், ஆவியானவருடைய மூவிங் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் you can enjoy the blessings of the crucifixion. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தின் ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிப்பதற்கு, எப்படி ஒரு பத்திரத்தை, உங்கள் பெயருக்கு எழுதப்பட்டிருக்கிற பத்திரத்தை படித்து அதன் அர்த்தத்தை சொல்லி அதில் இருக்கிற ஆசீர்வாதங்களை எடுத்து சொல்வதற்கு எழுதினது உங்க அப்பாவா இருந்தாலும், அவன் எங்க அப்பா எழுதவே இல்லைன்றீங்களா, எழுதினது உங்க அப்பாவா இருந்தாலும் அது உங்களுக்கு விலைக்கு சொல்றதுக்கு ஒரு அட்வொகேட் தேவைப்படுகிறதோ, அப்படியே கொடுத்தது பரமபிதாவின் ஆசீர்வாதங்களை நமக்கு எடுத்து சொல்லி தருவதற்கு ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். The first point, ஆவியானவர் மிகப்பெரிய வேலை இயேசு கிறிஸ்து முடித்ததை உங்களுக்கு விலைக்கு சொல்வது. அபிஷேகத்தை பத்தி நான் பேசல. அபிஷேகம் பெறாதவர்கள் ஆவியானவர் பெறாதவர்கள் என்ற அர்த்தம் இல்லை. அபிஷேகம் வேறு, ஆவியானுடைய மூவிங் வேறு, அந்நிய பாஷை வேறு, அபிஷேகம் வேறு, அபிஷேகம் வேறு, ஆவியானவர் வேறு. கை தட்டுங்க அவருக்கு. ஆவியானவர், அபிஷேகம், அந்நிய பாஷை, மூன்று வேறு வேறு விஷயங்கள். நீங்கள் தேவைப்படும் போது இவைகளை ஒன்றுக்கு பதிலாக மற்றொன்று நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். அபிஷேகம் என்கிற வார்த்தை ஆவியானவர் நீங்க பயன்படுத்தலாம். ஏன்னா அபிஷேகம் இருக்கிறதுல ஆவியானவர் இருப்பார், அந்நிய பாஷை இருக்கிறதுல ஆவியானவர் இருப்பார். ஆனா ஆவியானவருக்கு எல்லா இடத்துலயும் அந்நிய பாஷை இருக்க வேண்டும் அவசியம் இல்லை. எல்லோரும் அந்நிய பாஷை பேசுகிறார்களா?
என்று வேதம் கேட்கிறது. ஆமென் சொல்லுவோம். ஆமென். சரியான பாயிண்ட்ன்றீங்க. எல்லா லேமன் ஃபெலோஷிப்பும் இயேசு. ஓகே, God is good. என் அன்புக்குரியவர்களே, the first in the work of the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய செயல் என்று அழைக்கப்படுகிறார். ஆமென் சொல்லுவோம். பிதாவாகிய தேவனுடைய ஆக்ட், அந்த மூவிங் தான் ஹோலி ஸ்பிரிட். அல்லேலூயா சொல்லுவோம். அவருடைய சக்தியே ஹோலி ஸ்பிரிட்டா இருக்கிறார். உங்களுடைய சக்தி எது தெரியுமா? உங்களுடைய ஆவி. உங்க ஆவி போயிடுச்சுன்னா உங்க சக்தி போயிடுச்சு. அப்படித்தான் தேவனுடைய சக்தி, தேவனுடைய ஆவி. ஸ்பிரிட் என்கிற வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஒன்று ஆவி, இன்னொன்னு பலம். ஸ்பிரிட்ஃபுல் அப்படின்றாங்கல்ல, அந்த ஸ்பிரிட்ன்றதுக்கு பலம்ன்ற ஒரு அர்த்தம் இருக்கு. அப்ப தேவனுடைய பலம் எது? தேவனுடைய ஆவியானவரே தேவனுடைய பலம். அப்ப தேவன் தம்முடைய ஆவியை உங்களுக்கு கொடுத்திருக்கிறாருன்னா என்ன அர்த்தம்னா, தம்முடைய பலத்தையே உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். உங்களுக்குள்ள இருப்பது வெறும் ஆவியானவர் அல்ல, ஒட்டுமொத்த பிதாவுடைய டோட்டல் பவரையே அவர் உங்களுக்குள்ள கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆவியானவருக்கு நன்றி சொல்லுவோம். ஷாடா ராமா லாதி ராமானா ஷந்து ரபாதியாங்கோ. ஆமென், ஆமென். Holy Spirit is the power of the heavenly Father. உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் தேவனுடைய வல்லமை. தேவனுடைய வல்லமையும் தேவனுடைய ஆவியும் ஒன்றாகவே இருக்கிறது. சகரியா 4:6 நினைக்கிறேன், வாசிப்போம். 4:6. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொன்னார். என் அன்புக்குரியவர்களே, நான் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய ரோல், கிறிஸ்து முடித்ததை உங்களுக்கு எடுத்து சொல்லுவது என்கிறதை சொல்வதற்கு முன்பாக இந்த விஷயத்தை நான் சொல்லிட்டு போக விரும்புகிறேன். தேவனுடைய ஆவியானவர் என்பது யார் என்றால் தேவனுடைய பலம். ஆமென் சொல்லுவோம். ஆமென். ஸோ நாம் திரும்ப நம்ம சப்ஜெக்ட்ல வருவோம். பரிசுத்த ஆவியானவருடைய மிக முக்கியமான வேலை இயேசு கிறிஸ்து முடித்ததை நமக்கு எடுத்து சொல்லுவதுதான். இதைத்தான் இயேசு கிறிஸ்து சொன்னார். அந்த வசனத்தை வாசிப்போம். யோவான் 16:14 வசனம், 15 வசனம் சீக்கிரமாக. அவர் என்னுடையதில் எடுத்து. என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் கிருபைக்கு கீழ் இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் ஆவிக்குள்ளானவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். ஆமென். உங்களுடைய உணர்வு, உங்களுடைய இருதயம் தேவனுடைய ஆவியானவர் இணைக்கப்பட்டிருக்கும் போதுதான் கிருபையின் உண்மையான ஆசீர்வாதங்களை நீங்கள் இந்த உலகத்திற்கு காட்ட முடியும். Without the help of the Holy Spirit, you cannot demonstrate the blessings of the crucifixion. ஆவியானவர் சிலுவையிலே இயேசு முடித்ததின் ஆசீர்வாதங்களை இந்த உலகத்துக்கு நீங்கள் காட்ட வேண்டும் என்றால் ஆவியானவருடைய உதவிதான் உங்களுக்கு இந்த உலகத்திற்கு உங்களுக்குள் இருக்கிற சிலுவையின் ஆசீர்வாதங்களை காட்டப் போகிறது. ஆமென் சொல்லுவோம். அவர் உங்களுக்கு உதவி செய்து கொண்டு இருக்கிறார். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நீங்க மெசேஜ். இந்த உதவியெல்லாம் நீங்க ஆவியானவர்கிட்ட கேட்கணும்ன்றது செய்தி அல்ல. அவர் உங்களை கதவை தட்டிட்டு நீங்க திறக்கலன்னு இப்ப நான் அவர் சார்பா தட்டிக்கிட்டு இருக்காருப்பா. சில நேரங்களில் வீட்டில் வெளியிலேருந்து தட்டிக்கிட்டு இருப்பாங்க, வந்து கதவை திறக்கலன்னா நமக்கு ஃபோன் ஒரு நம்ம ஃபோன் பண்ணி வெளியில் ஒருத்தர் தட்டிக்கிட்டு இருக்காருங்க அப்படின்ற மாதிரி ஆவியானவர் உங்களுக்கு தட்டிக்கிட்டு இருக்கிறாரு. நீங்கள் திறக்கலன்னு எனக்கு ஃபோன் வருது. ஆமென் சொல்லுங்க. இந்த வாரம் இதை போய் சொல்லு, நான் அவனுக்கு தட்டிக்கிட்டு இருக்கிறேன், அவரை புரிஞ்சுக்க சொல்லு, நான் எந்த அளவுக்கு வாழ்க்கையில் வேலை செய்யணும் புரிஞ்சுக்க சொல்லு. ஆமென். வாசிமா. அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். எல்லாரும் இந்த வசனத்தை சேர்ந்து வாசிப்போம். பரிசுத்த ஆவியானவரை பற்றி இயேசு சொல்லுகிறார். முந்தின வசனத்தை வாசிமா. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது. சத்திய ஆவியாகிய அதுவா அவரா? அவர் வரும்போது. முத நல்லா தெரிஞ்சுக்கங்க. அவரு சொல்லுமா. வாய் என்னமா நீரியானமா தரக்கூடாதுமா. அவர், அது அல்ல அவர். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. அது அல்ல அவர். கரங்களை தட்டி கர்த்தரை நன்றி சொல்லுவோம். அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். உங்களுக்கு போதிப்பார்னு ஒரு இடத்துல இருக்கு, உங்களை நடத்துவார்னு இருக்கு. யாரும் உங்களை நடத்த வேண்டியதில்லை என்பதன் அர்த்தம் என்னவென்றால் ஒருத்தனும் ஓவரா வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சகல சத்தியத்திற்குள் நடத்துவார். ஒரு சத்தியம் அல்ல, சகல சத்தியத்திற்குள் நடத்துவார். ஆமென் சொல்லு. அடுத்து அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அடுத்து அவர் என்னுடையதில் எடுத்து முக்கியமான வார்த்தை. ஆவியானவர் எதை சொல்லுவாராம்? என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால். கை தட்டுங்க.
அந்த என்னுடையது என்ன? சிலுவையிலே நான் செய்து முடித்ததினால் உன் பெயருக்கு நான் வைத்திருக்கிற என்னுடைய ஆசீர்வாதங்களை ஆவியானவர் சொல்வாரு, இனி உன் பேருக்கு இல்லப்பா, அவர் பேருக்கு நீ எதெல்லாம் அனுபவிக்கலாம் என்று அவருடையதில் இருந்து எடுத்து. கையை தட்டுங்க. ஆமென். எதான் சொல்றேன்? ஆமென். இயேசு கொடுத்தார் என்றால் ஆவியானவர் எடுத்து, இயேசு முடித்தார் என்றால் ஆவியானவர் எடுத்து கொடுத்தார். கை தட்டுங்க அவருக்கு. ஆமென். ஆமென். எல்லாம் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து முடித்தார் என்றால் ஆவியானவர் எடுத்து நமக்கு கொடுத்தார். இதை இயேசு சொல்றார். அவர் என்னுடையதில் இருந்து. நீங்க அனுபவிக்கிற, நான் அனுபவிக்கிற எல்லா ஆசீர்வாதங்க சிலுவைக்கு பிற்பாடு நம்முடையது அல்ல, அது இயேசுனுடைய. அதனாலதான் ஒவ்வொரு ஜெபத்தையும் நீங்க இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் முடிக்கிறீங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறீங்க. ஆமென் சொல்லுவோம். அதை புரிந்து கொண்டவர்கள் அவருடையதை அனுபவிக்கிறார்கள். புரிந்து கொள்ளாதவர்கள் இன்னும் சுய நீதியிலே போய் கொண்டிருக்கிறார்கள். என்னுடையதிலிருந்து எடுத்து, இயேசு கிறிஸ்துவின் இடத்திலிருந்து எடுத்து வந்தது தான். இப்போ உங்கள்கிட்ட இருக்கிற நீதிக்கு பேர் என்ன? தேவ நீதி. உங்கள்கிட்ட இருக்க ஞானத்துக்கு பேர் என்ன? உங்கள்கிட்ட இருக்க பலத்துக்கு பேர் என்ன? எல்லாமே அவருது. இதை எப்படி பிரசங்கம் பண்ணிட்டாங்கன்னா, என்னுடையதிலிருந்து எடுத்துன்னு அவர் பேசின செய்திகளை எடுத்து பேசுவார். அப்ப மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் தான் பிரசங்கம் பண்ணணும். ஏன்னா அதுதான் இயேசு பேசினது. இப்படி ஒரு குரூப் அதை மட்டும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. என் அன்புக்குரியவர்களே, நான் பேசியவைகளை எடுத்து உங்களுக்கு பேசுவார்னு சொல்லல, என்னுடைய வார்த்தைன்னு சொல்லல, என்னுடையவைகள், என்னுடைய ஆசீர்வாதங்கள், என்னுடைய உரிமைகள், என் பெயருக்கு பிதா கொடுத்திருக்கிற சகல ஆசீர்வாதங்களை எடுத்து அவர் என்ன செய்வாரா? உங்களுக்கு அறிவிப்பதினால் நீங்க அதை என்ஜாய் பண்ண உடனே நீங்க யாருடைய பிளெஸிங் இப்ப நீங்க என்ஜாய் பண்றீங்க? இயேசுவின் பிளெஸிங் என்ஜாய் பண்றீங்க. அதனால யாரை நீங்க மகிமைப்படுத்துவீங்க? கையை தட்டுங்க. அதான் மேட்டர். புதிய உடன்படிக்கை கீழே இருக்கிறவன் ஏன் தேவனை ரொம்ப மகிமைப்படுத்துறான்னா, அவன் எல்லாம் தேவனுடைய இலவச ஈவுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். புதிய உடன்படிக்கை மட்டும்தான் தேவனை மகிமைப்படுத்துகிறது. ஆமென் சொல்லுவோம். அடுத்த வசனம் வாசிமா. பிதாவினுடையவைகள் யாவும், பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள். அதனாலே அவர் என்னுடையதில் எடுத்து, திரும்பவும் சொல்றார், என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்று. உங்களுக்கு அறிவிப்பார். ஆமென். எதெல்லாம் எனக்கு இருக்கு அவருக்குள்ள இருக்கு, எதுக்கெல்லாம் நான் சொந்தக்காரன், எதெல்லாம் நான் இலவசமா அனுபவிக்கலாம். சிலுவையில் எங்க அப்பா எதையெல்லாம் என் பேருக்கு சம்பாதிச்சு வச்சாரு. ஆரோக்கியமான வாழ்க்கை, கை தட்டுங்க. ஐஸ்வர்யமான வாழ்க்கை. ஆமென். 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 நீடிய வாழ்வு. ஆமென். பெருக்கம், சமாதானம், சந்தோஷம், பரலோகம், பூமியிலே பரலோக வாழ்வு அத்தனையும் இயேசுவின் நாமத்தினாலே அவருக்குள் இருந்து எனக்கு பரிசுத்த ஆவியானவராலே எடுத்து கொண்டு வரப்படுகிறது. வார்த்தையினாலே. To enjoy the blessing of the crucifixion, we need the help of the Holy Spirit. ஆவியானவர் தான் அதை செய்கிறார். இதைத்தான் பரிசுத்த பவுல் விதமாய் சொல்லுகிறார். வாசிப்போம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம். நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். 2:12 வசமா 12. நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல், உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை, எங்களுக்கு அருளப்பட்டவைகளை, எல்லாம் சொல்லுங்க, அருளப்பட்டவைகளை. திரும்ப சொல்லுங்க, அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு. முக்கியமான 2 வார்த்தைகள், அருளப்பட்டவைகளை அறிய வேண்டும். திரும்ப சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. என் அன்புக்குரியவர்களே, அருளப்படுவது முக்கியம்தான். ஆனால் அதை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்றால் அருளப்பட்டவைகளை நீங்கள் அறிய வேண்டும். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, அருளப்பட்டவைகளை நீங்கள் அறிய வேண்டும். நீங்கள் அறிந்து கொண்ட போதுதான், நல்லா பாருங்க, அறிந்து கொள்ளும் போதுதான் அருளப்பட்டவைகளை அனுபவிக்க ஆரம்பிக்கிறீர்கள். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். ஆமென். அருளப்பட்டவைகள், சிலுவையில் அருளப்பட்டவைகள், இனிமேல் அருளப்பட போகிறவைகள் அல்ல, அருளப்பட்டவைகள் என்று கடந்த காலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சிலுவையிலே அருளப்பட்டவைகளை நீங்களும் நானும் இன்று அறிந்து கொள்ளும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்பட்ட ஆவியை பெற்றோம். ஆவியை பெற்றதன் நோக்கம் நமக்கு அருளப்பட்டவைகளை அறிந்து கொள்ளும்படி.
ஒரு முக்கியமான வார்த்தை தமிழ்ல இல்ல, நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷன்ல NIV-ல ஆங்கிலத்தில் இருக்கு. தேவனால் நமக்கு இலவசமாய் அருளப்பட்டவைகளை என்கிற வார்த்தை அங்கே இருக்கிறது. ஃப்ரீலி கிவன். எப்படி தந்தாரா? என் அன்புக்குரிய தேவ பிள்ளையே, உனக்காய் இலவசமாய் பிதாவாகிய தேவன் சொந்த குமாரன் வழியாக கொடுத்ததை நீங்கள் அருளப்பட்டவைகள் நீங்கள் அறியும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த வேளையில் உங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மத்தியில் அசைவாடுகிறார். என் அன்புக்குரிய, the more you have connection with the Holy Spirit, the more you enjoy the free blessings of Christ.